வணக்கம் மக்களே. இன்றைக்கி அண்ணன் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிற கட்டலாம் அவரே சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளோ நாள் அரசோட சட்டத்திட்டம் விழிப்புணர்வு மக்களுக்கு கடத்திக்கிருந்தாங்க. இப்போ புதுசாக என்னென்னா இது மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பீங்களா, இல்லை வெளி உலகம், அதாவது இப்போ நாட்டை சுற்றி என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு நம்ம சுற்றி எல்லா நண்பர்கள் தான் நம்ம சுற்றி இருக்காங்க. அவர்கள் மத்தியில் இப்போ அந்த தற்சார்பு பொருளாதார நிலையை ஊக்குவிச்சு இப்போ ஒவ்வொருத்தவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நிதின் கட்கரி, நமது பாரத பிரதமர் எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. அது உண்மையிலே எதனால் வந்தது? இயற்கையாக வந்ததா இல்லை செயற்கையிலே அந்த மாதிரி ஒரு ரீசன் இப்போ வந்திருக்கா? மக்களுக்கு எதன் அடிப்படையில் அந்த தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்து அதை கடந்து போகிறது, அதை பற்றி தான் இப்போ நீங்கள் தான் சொல்லணும், பேசணும். உலகளாவிய நம்ம கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம தற்சார்பை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசியிருக்காங்க. சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவங்களும் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தற்சார்பை நோக்கி நகரணும். 2019 கொரோனா காலத்தை நம்ம எப்படி நம்ம சந்தித்தோமோ அதுபோல் ஒரு காலம் வருது. இந்த காலத்தை நம்ம பேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மட்டுமே இந்த சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த சுச்சுவேஷன் ஏன் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இஸ்ரேலு, ஈரான், அமெரிக்கா 3 நாடுகளுக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தின் விளைவு தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த யுத்தம் நடந்தால் நமக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா, நம்ம முழுக்க இந்த வளைகுடா நாடுகளை நம்பி நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதியில் நம்ம பயன்பட்டுருக்கோம். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஈரான்ட்டேருந்து நம்ம பெருவளவாக நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். அதை தாண்டி ரஷ்யாட்ட பண்ணுறோம், அமெரிக்காட்ட பண்ணுறோம், எல்லாத்தையுமே நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். 2019-20 காலகட்டத்தில் பயங்கரமான கொரோனாவில் வந்துச்சு. அப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தற்சார்பை நோக்கி தான் ஓடிட்டு இருந்தோம். ஒரு கிராமத்தை நோக்கி தான் எல்லாருமே நகர்ந்தோம். உண்மையாலுமே ரொம்ப ஒரு 8 மாதம் ரொம்ப முடக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்தோம். அந்த கொரோனா இஷ்யூங்கிறது நம்ம எல்லாரோட நம்ம எல்லாரும் இந்த உலகத்தை திரும்பி பார்த்த ஒரு சம்பவம். ஸோ அதே மாதிரி ஒரு நிகழ்வை நீங்கள் சந்திக்க தயாராகுங்க அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்கிறாருன்னா, அதில் எவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொரோனா காலத்தில் கிராமங்களில் தேடி ஓடி போய் நமக்கான உணவு முறைகளை நம்ம எப்படி நம்ம பண்படுத்திக்கிட்டோமோ அதே போல் இப்போ நம்ம வாழ்வியல் முறையை நம்ம தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது பயங்கரமான ஒரு யுத்தம் என்று கூட சொல்லலாம். இது மனித வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு பயங்கர யுத்தம். இது இந்தியாவுக்கு மட்டுமே இதோட சூழ்நிலை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டு, இந்த சண்டை தாக்கத்தை ஏற்படுத்தின்னு கேட்டால் இல்லை, உலக நாடுகள் ஃபுல்லாகவே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லாம் 200 ரூபா பெட்ரோலுக்கு விலை உயர்ந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவிலலாம் சில விதிமுறைகளை கட்டுப்பாடாக போட்டு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ மின்சாரத்தை பயன்படுத்துறதுக்கு இவ்வளோ விதிமுறைகள் இருக்குது. ஒரு நாட்டிலலாம் இவ்வளோ லிமிட்டேஷன் தான், ஒரு நாளைக்கு நீங்கள் பெட்ரோல் பயன்படுத்துங்க ஒரு விதிமுறையை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைலாம் பார்க்கும்போது இந்த உலகம் எதையோ நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிற மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அப்படிங்கிற போது இன்றைக்கி பிரச்சனை, இன்றைக்கி நாள் வரைக்கும் நம்ம இந்தியாவில் நம்ம இன்ன வரைக்கும் போக்குவரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தித்து ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் நான் இந்த யுத்தம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா நிச்சயமாக நம்ம மீண்டும் ஒரு கொரோனா அலையில் நாம் சந்தித்த அந்த ஒரு தாக்கத்தை நாம் சந்திக்க தயாராகும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யுத்தம் இப்போ நின்றுச்சுன்னா நம்ம நார்மல் லைஃப் வாழலாம். இது யுத்தம் தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன், அது தற்சார்பு வாழ்வை நோக்கி எப்படி போகிறது? தற்சார்பு நிலைனா என்ன? தற்சார்புனா என்ன? ஆமாம், ஓகே. இப்போ இதே 35 வருஷத்துக்கு நம்ம பின்னாடி போனோம் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டி தற்சார்புனா என்ன நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலி நான் கத்திரிக்காய் விளைவிப்பேன், நீங்கள் தக்காளி விளைவிப்பீங்க. அவர் ஏதோ ஒரு உப்பு தயார் பண்ணுறாரு. இப்போ நான் எனக்கு உப்பு வேணும்னா நான் அவர்கிட்ட கத்திரிக்காய் கொடுத்து உப்பு வாங்கிக்கிறேன். அதே போல் உங்கள்கிட்ட தக்காளி வேணும்னா கத்திரிக்காய் கொடுத்து நான் தக்காளி வாங்கிக்கிறேன். நீங்கள் கத்திரிக்காய் வேணும்னா தக்காளி கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையாக இருந்துச்சு. எல்லாருமே எல்லாத்தையும் விளைவிக்க முடியாது. ஒருத்தர் மிளகாய் விளைவிப்பார், ஒருத்தர் அரிசி விளைவிப்பார். பண்டமாற்று முறை இருந்துச்சு. இது எல்லாருமே என்ன பண்ணோம்னா, அவங்கவுங்க நிலத்தில் நம்ம விளைவித்த தானியத்தையும், ரெண்டாவது இந்த காய்கறி பழங்களை நம்பி தான் நம்முடைய வாழ்வியலே நகர்ந்துச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாமே மார்க்கெட்டிங் போயிட்டோம். நம்ம உற்பத்திங்கிறது ஒரு பகுதியார் மட்டுமே அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். மேபி எல்லாருமே எங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி விவசாயம் பண்ணுறாங்கன்னா இல்லை, எல்லாருமே மார்க்கெட்டிங்கை நம்பி நம்ம போயிட்டோம். மார்க்கெட்டிங்கில் என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அந்த விலையை வாங்கி தான் நம்ம வாழணுங்கிற முறைக்கு நம்ம வந்துட்டோம் எல்லாருமே. இப்போ என்ன நம்ம பின்னோக்கி நகரம்னா, நமக்கான தேவைகளை நாமளே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வர வேண்டிய இருக்குது. நம்ம அதை அப்படி பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய தேவைகளை நாமளே கம்ப்ளீட் பண்ணிக்கிற நிலைக்கு வரணும். இப்போ மின்சாரம் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது? அரசாங்கம் கொடுக்குது. மின்சாரத்தை நிறுத்திட்டா இருட்டுக்குள்ள ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா ஏன் இந்த அரசாங்கம் இப்படி இல்லை, மின்சாரத்தை அமர்த்தி போட்டாங்களே அப்படின்னு நம்ம புலம்புறோம். அதே அரசாங்கம் தான் சொல்லுது, உங்களுக்கு சோலார் நாங்கள் பண்ணித்தரோம்,
நீங்கள் சோலாரை மெயின் பண்ணி பகல் நேரத்தில் நீங்கள் மின்சாரத்தை சேவிச்சீங்கன்னா இரவு நேரத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ண வேணாம். அரசாங்கம் நிதி உதவி கொடுக்குது. நீங்கள் செல்ஃபாக வாழ்ந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ தண்ணி வரல கிராமத்துலலாம் குடத்தை தூக்கிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னங்க அப்படின்னா, இந்த மாதிரி கார்பரேஷன் குழாயில் தண்ணி வரல. அன்னைக்கெல்லாம் எந்த கார்பரேஷன் குழாயில் தண்ணி வந்துச்சு 35 வருஷத்துக்கு முன்னாடி? இல்லை, நீர்நிலைகளை சேவ் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியும், நமக்கு எங்கே குளிப்போம், ஊரணியில் குளிப்போம். தேத்தாங்கோட்டைன்னு ஒன்று வச்சு அதுலேருந்து தூக்கிட்டு வந்து தேத்தாங்கோட்டை தூக்கி நம்ம ஃபில்டர் தண்ணி வேணும்னா நம்ம அதில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற யூனிட்டி உடஞ்சிருச்சு. ஆனால் கொரோனா டயத்தில் அந்த யூனிட்டி கிரியேட் ஆச்சு. நம்ம எல்லாரும் ஒன்று சார்ந்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம். நகர்ப்புறத்தில் இருக்கும் பூரா கிராமத்துக்கு ஓடி வந்துட்டான். எவன் விட்டு ஓடினாலும் அவன் பூரா திரும்ப வந்துட்டான். திரும்ப இந்த நிலைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகிறோங்கிறது நம்முடைய நாடு மறைமுகம் நமக்கு சொல்லுது. ஆக்சுவலி இதை வந்து நீங்கள் வந்து தற்சார்பை நோக்கி நகருங்க அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துச்சு. நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணோம்? விறகடுப்பு. இன்றைக்கி சிலிண்டர் இல்லைன்னா விறகடுப்பு போய் தான் ஆகணும் கண்டிப்பாக. அதாவது தற்சார்பு முறை. விறகு எங்கே இருக்குது? நம்மளே வந்து நம்ம தோட்டத்தில் ஏதோ ஒரு மரத்தை வளர்ப்போம், ஏதோ ஒன்று சம்திங் நம்ம ஏதாவது வெட்டி கொண்டு வந்து விறகு இருக்கும். ஏரியில் இருக்கக்கூடாது. நீ சிலிண்டர் தந்தால் தான் நான் உயிர் வாழ முடியுங்கிற நிலையில் இல்லாமல் நான் விறகு வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன், நான் அடுப்பறிச்சுக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் நகருங்க அப்படிங்கிறத மறைமுகமாக நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ மின்சாரம் நீங்களே வந்து தயார் பண்ணீங்க சோலார் மூலம். தண்ணி இப்போ ஒரு கிராமத்தில் ஜாதி, மதம், மொழி இதெல்லாம் பிரிவினையாக இன்னைக்கு கிடக்கிறதுனால தான் ஓன் குழாயில் தண்ணி வருது, என் குழாயில் தண்ணி வரல, உனக்கு பார்த்து அடியில் வந்து தண்ணி வந்து கூட பைப்பை பதிச்சிட்டான், எனக்கு கம்மியாக பதிச்சிட்டாங்கிற சண்டை அன்றைக்கி நடந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு நம்ம எல்லாம் ஜாதி மதம் இல்லாமல் ஒரு யூனிட்டியாக இருந்தால் எல்லோரும் ஒரு குலத்தை பயன்படுத்தணும், எல்லோரும் ஒரு கண்மாயை பயன்படுத்தணும். இன்றைக்கும் அதே நிலைக்கு நீங்கள் வாங்கி ஒரு கிராமமாக சேருங்க. சேர்ந்து இல்லை நீங்கள் ஒரு போர் போட்டு தான் தண்ணி எடுக்கும் நிலைக்கு வந்தால் அந்த கிராமத்தோட பண்டை வச்சு நீங்கள் ஒரு போர் போடுங்க. அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணாதீங்க, தற்சார்பை நோக்கி நகருங்க. கண்டிப்பாக. ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை நீங்கள் சுற்றி வேலி அடைச்சி வச்சுட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ளேருந்து இன்னொருத்தர் உள்ளே போக முடியாது இருக்குது. பக்கத்து வீட்டுக்கார செத்து கிடந்தாலும் தூக்குறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. அப்படி நிலை மாறணுங்க. ஆல்ரெடி வந்து கொரோனா காலத்தில் வேறு வழியே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் தரை மட்டத்தில் இருந்தாலும் மாடி வீட்டுக்காரன் நோக்கி ஓடினான். ஐயா எனக்கு அடைக்கலம் போங்க. சுனாமி வந்தப்போ என்ன பண்ணா தான் பண்ணான். ஒரு இயற்கை பேரிடர் வரும்போது ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ வேண்டிய சூழ்நிலை தான் இங்கே வருது. இதுவும் ஒரு இயற்கை பேரிடர் மாதிரி தான். இப்போ எண்ணெய் வளம் உங்களுக்கு நிறுத்தப்படுது அப்படின்னா, இந்தியா 84% கச்சா எண்ணெய் நம்பி இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. 84% இங்கே நிறுத்தப்படுது அப்படின்னா எவ்வளோ ஒரு மோசமான நிலை கற்பனை பண்ணி பாருங்கள். தற்சார்பை நோக்கி நீங்கள் ஓடினா தான் நீங்கள் வாழ முடியும். அப்போ முதல்ல மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டியன்னா தன்னுடைய தேவைகளை தான் பூர்த்தி செய்து கொள்ள நிலைக்கு வருவது தான் தற்சார்பு. நீங்களே ஒன்றை விளைவிக்கணும், நீங்களே அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம தகப்பன் நம்மாழ்வார் வந்து ஒரு அற்புதமான ஒரு வேர்டு ஒன்று சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அது அந்த வீடியோஸ் நிறைய எல்லாரும் பார்த்துருக்கலாம். தற்சார்புன்னு சொன்னால் நம்மாழ்வாரை நம்ம நினைக்காமல் கடந்து போகவே முடியாது. வாழ்வியல் முறையில் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 3 சென்ட் இடம் ஒரு கிராமத்தில் உனக்கு இருந்தால் போதும். அந்த 3 சென்ட் இடத்துல 1.5 சென்டில் ஒரு வீடை கட்டு, 2 தென்னை மரம் வை, ஒரு மாமரம் வை, ஒரு 4 கத்திரி செடி வை, 2 தக்காளி செடி, 1 மிளகா செடி வை. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிடலாம். உனக்கானது நீயே உருவாக்கிக்கிட்ட, உனக்கானது நீயே வந்து வாழ்முறையை நீயே உருவாக்கிக்கிட்ட. நீ யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டிய தேவையில்லை. ஒருவரையும் டிபெண்ட் பண்ணி வாழாமல் தன்னுடைய உழைப்பை நம்பி தன் இயற்கை சார்ந்து வாழ்கிற முறை தான் தற்சார்பு முறை. கண்டிப்பாக அந்த நோக்கி நகர வேண்டும் அப்படின்னு நம்முடைய அரசாங்கம் மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையை நோக்கி நம்ம நகரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு பளபளப்பான வாழ்க்கை மட்டும்தான் தெரியுது. போதை, கஞ்சா, ஐயோ என்னமோ நிலையில் இன்றைக்கி போயிட்டுருக்கான். எங்கே போகிறானே தெரில. டெக்னாலஜின்றான். டெக்னாலஜி நீ எங்கே போனாலும் சோறு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது ராஜா. அதுக்கு திரும்பி நீ வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ இந்த அறிவை ஊட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடைசி காலத்தில் நம்ம இருக்கோம். நம்ம வந்து வளர்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டோம், இனி முட்டிட்டோம். நம்ம இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது. வளர்ச்சியின் உச்சத்துக்கு போயிட்டோம். நம்மகிட்ட பொருள் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உணவு என்ற ஒன்றுக்கு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா நம்ம எல்லோருமே ஒருத்தர் கடிச்சிக்கிட்டு அழிச்சிக்குமே தவிர வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நீ என்ன செய்யணும்னா, நீ 35 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கல்ல, அந்த இடத்துக்கு திரும்பி வாடா அப்படின்னு அரசாங்கம் சொல்லணும். இப்போ வந்து சிம்பிளாக என்னன்னா, ஏறு பிடிக்கணும், மாடு கட்டி ஏறு விழுவணும். வேறு வழி இல்லையே. நீங்கள் தற்சார்புங்கிறது விவசாயம் மட்டும் இல்லை. பிஇ படிச்சிருக்கேன், அண்ணன் எம்ஏ படிச்சிருக்காரு, நாங்கள் எப்படி விழுவோம்? பசிக்கும்ல. பசிக்கும். நான் பிஏ படிச்சிருக்கேன், எனக்கு பசிக்கான்னு சொல்லுங்கள். நான் எம்ஏ படிச்சிருக்கேன், நான் பசிக்கான்னு சொல்லுங்கள். நான் எப்படி அந்த சாணத்தை விட்டு இறங்கி பணத்தை சாப்பிடுங்க, நகையை சாப்பிடுங்க, பொருளை சாப்பிடுங்க. எனக்கு யாம்பு தாண்டா இது இடம், கல்லை போட்டு வச்சுருக்கேன், நான் வேலி போட்டு வச்சுருக்கேன், இடத்த சாப்பிட்டுக்கடா, மண்ணெண்ணி தின்னுங்க. எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில் வரணுங்க. ஆல்ரெடி என்னென்னா மனிதநேயம் செத்துருச்சு. ஆல்ரெடி தற்சார்புக்கு முக்கிய காரணம் அன்னைக்கு வந்து மனிதநேயம் இருந்துச்சு. ஒருத்தங்க பசியில் இருக்கும்போது ஐயோ பசியில் இருக்கானே, அவனுக்கு ஒரு வேளை சோறு கொடுக்கணும்னு மனநிலை அன்றைக்கி இருந்துச்சு. பக்கத்து வீட்டை திறந்து வைப்பாங்க, என்ன தம்பி சாப்பிட்டியா? முதல்ல இன்றைக்கி நம்மளுடைய தமிழோட மெயின் கலாச்சாரம் என்னவா இருந்துச்சு? யாராவது வீட்டுக்கு போனாங்கன்னா தண்ணி குடிக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா,
இதுதான். இன்னைக்கு அப்படி இல்லை. இல்லை, பள்ளிக்கூடத்தில் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் நான் கேள்விப்பட்டிருக்கலாம். மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னால் எல்லாருக்கும் ஒரு ப்ரேயர் மாதிரி சொல்லுவோம்ல, பகுத்துண்டு பள்ளி. ஆமாம், பகுத்துண்டு பள்ளியில் ஒன்பது நூலோடு தொகுத்தோற்று எல்லாம் தலைஞ்சான். பகுத்துண்டு பள்ளியில் இன்னைக்கு அதை எடுத்துட்டான். எது இல்லை, ஏன்னா அது இல்லை, இன்னைக்கு அந்த எடுத்துட்டான். ஆக்சுவலி இப்போ இந்த உலக யுத்தம், அதாவது சொல்லப்போனால் இது உலக யுத்தம் மாதிரி தான். உலக யுத்தம் வந்துருச்சு. என்ன உலக யுத்தமா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு தானே சண்டை நடக்குது. என்ன உலகத்தண்டை? ரஷ்யா உக்ரைன் அடிக்கிறான், பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வந்து வடகொரியா யாரை அடிக்க போகிறான்னு தெரியல, ஏறிக்கிட்டே இருக்கிறான். நான் ஒன்று எவனோ ஒருத்தனை அடிக்க போகிறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதை தாண்டி ஏற்கனவே வெனிசுலா வந்து மோசமான நிலையை சந்திச்சிருச்சு. அதுக்கப்புறம் சூடானு அந்த 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 நைஜீரியா நாடுகள் ஃபுல்லாகவே வந்து பாலைவனமான ஒரு சூழ்நிலையே நகர்ந்துருச்சு. ஆல்ரெடி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமை நிலை தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. உலகம் தலைகீழாக புரண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இனிமே வேறு வழி இல்லை. உணவு தட்டுப்பாடுங்கிறது இந்த உலகத்தில் கண்டிப்பாக வந்தே ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துட்டுருக்கு. நீரும் சோறுக்குமான சண்டை நிச்சயமாக வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் இது யாருமே அதிகமாக கவனிக்கிறது கிடையாது. அப்படி கவனித்து பேசுகிறவங்கள பார்த்தா நீ என்ன அவங்க ஆளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. ஏதாவது எவங்க ஆளும் கிடையாது. இன்றைக்கி நம்ம தற்சார்பை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக நம்ம இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதனால் சண்டை நீடிக்குமாயின் நாம் எல்லோரும் தற்சார்பை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்னதுலேருந்து தற்சார்பு சார்ந்த வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மக்களுக்கு அந்த செய்தி கடத்தியாச்சு. இப்போ மக்கள் என்ன கமெண்டில் சொல்கிறாங்க, அவங்களோட தற்சார்பு நிலை என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஒரு நல்ல விழிப்புணர்வு தகவல் மக்களுக்கு கொடுப்போம். நன்றி.